பாகிஸ்தான் ராணுவத்துக்கு திடீர்னு வீரம் வந்துருச்சு. இல்லையே! அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே! இல்ல, இல்ல உண்மையிலேயே வந்துருச்சு. அப்ப கண்ண கசக்க தூக்கத்துல இருக்கியான்னு பார்ப்போம். அப்படிங்கிற மாரி தான் நமக்கெல்லாம் கேட்க தோணும். ஆனா உண்மையிலேயே வீரம் வந்துருச்சு. ஆனா அந்த வீரம் வந்து ஜெட்ட எடுத்துட்டு போய் குண்டு போடுற அளவு வீரம் வந்திருக்கு. அப்ப கூட அந்த வீரத்த நம்ம விட்டுருவோம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஜெட்டுக்கு எவன்டா பெட்ரோல் போட்டதுன்னு தான் நம்ம கவனம் போகும். ஏன்னா அந்த பயலுகள்ட்ட தான் ஒண்ணுமே இல்லையே! அப்ப விஷயம் ஏதோ இருக்கு அப்படிங்கிறது தான். காரணம் இவர்களால ஒரு கூட்டு பயிற்சியோ, இல்ல பயிற்சியோ கூட எடுக்க முடியுதில்ல. என்னடா அப்படின்னு கேட்டா, "வண்டி வாகனங்களுக்கு டீசல் போட வேணாமா?" அப்படின்னு கேட்டு பயிற்சிகள ரத்து பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அதே மாரி இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் அப்படிங்கிறது, பாகிஸ்தானுக்குள்ள இந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான்களோட தொல்ல தாங்க முடியல. அதாவது பாகிஸ்தான் தாலிபான்கள் தான். அவனுங்க ஓடி போய் ஆப்கானிஸ்தான்ல உட்கார்ந்துக்கிறாய்ங்க. அதனால இப்ப நேரடியா நாங்களே அந்த பகுதிகள்ல வேட்டையாடுறோம் அப்படின்ருக்கார்கள். இத சரியா 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். ஆனா இப்ப ஏன் செய்றாய்ங்க? திடீர்னு எதுக்கு இவ்வளோ வீரம் வந்துச்சு அப்படிங்கிறதா, வீரம் வந்ததுக்கு 2, 3 காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணத்த மட்டும் இப்ப பார்ப்போம். 2024 முடியப்போது. முடியப்போது அப்புட்ன்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா 2025 ஆரம்பிக்க போகுது. "டேய் என்னடா அவனுங்கள மாரியே பேசுற" அப்படின்னு சொல்லக்கூடாது. 2024 முடிஞ்சு 25 வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உலகத்துல யூனிஃபார்மா ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்டின்னா, 2024 நடந்த சம்பவங்கள் அப்படின்னு கோர்த்து அவங்கவங்க ஸ்டைல்ல வெளியிட்டுக்கிட்டே இருப்பார்கள். இது தனிநபர்ல இருந்து நாடுகள் வரையும் ஒரே ஃபார்மேட்டு தான். அப்படி பாகிஸ்தான் ராணுவம் சார்ந்து ஒரு விஷயம் வெளில வந்துருச்சு. அதுல தான் பயப்பிள்ளைகளுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. என்ன அப்படின்னா, 2024ல மட்டும் பாகிஸ்தானுக்குள்ள தீவிரவாத செயல்களால பலியானவர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது சுமார் 1000த்த தாண்டுது. 1000த்த தாண்டுதா அப்படின்னு வாய பொளக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதுல ஏறக்குறைய ஒரு 850 பேரு கிட்ட ராணுவ வீரர்கள் மட்டும் அப்படிங்கிற இன்னொரு அதிர்ச்சி செய்தியும் வருது. என்னடா யுத்தத்துல பங்கேற்றிருக்கிற உக்ரைன் ராணுவத்தோட பலி எண்ணிக்கையே 1000த்த தாண்டவே மாட்டேது. அன்னையிலிருந்து ஜெலன்ஸ்கிய கேட்டா யுத்தம் முடிஞ்சுதான் சொல்லுவேங்கிறாரு. ஆனா யுத்தத்திலே இல்லாத நாடு ராணுவ வீரர்களோட பலி எண்ணிக்கை 1000த்த தாண்டிருச்சே அப்படின்னு யோசிச்சோம்னா பூரா பயலும் தீவிரவாதிக கையில மாட்டி நசுக்கி சின்னாபின்னமா ஆயிருக்காய்ங்க அப்படிங்கிறதுதான். சரி மிச்சம் ஒரு 150 பேரு அவனுங்க அப்பாவி பொதுமக்கள். இந்த நாட்டுல பொறந்தனாலயும், இந்த நாட்டு ராணுவத்த நம்புனனாலயும், இந்த பாகிஸ்தான் நாட்ட ஆளக்கூடிய அரசாங்கத்த நம்புனனாலயும், அப்பாவி மக்களோட உயிரிழப்பு. இந்த அப்பாவி மக்களோட உயிரிழப்பு அப்படிங்கிறது தலைநகர் சுத்தி தான். இஸ்லாமாபாத்த சுத்தி தான். பெரிய அளவுல இந்த ராணுவ வீரர்கள் வேட்டையாடப்படுறது அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு பார்டர் ஏரியா. அவங்க நாட்டுக்குள்ள உள்ள மாகாணங்களோட பார்டர் ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பந்தாடப்படுறார்கள். ஆட்டோமேட்டிக்கா அப்ப இன்னொரு அரசியலும் உள்ளுக்குள்ள வந்துருது. என்னடா அப்டின்னா, அந்த பகுதியில எல்லாம் யார் போயிருப்பா? சத்தியமா பஞ்சாப்காரன அங்க டிப்ளாய் பண்ண போறதே இல்ல. அப்ப எங்கள மட்டும் பலியாக்குறியா? அப்படின்னு ராணுவத்துக்குள்ள ஒரு சண்டை. அப்புறம் யுத்தமே நடக்காத நாட்டுல இவ்வளோ பேர் பலியாகுற அளவுக்கு கேவலமான ராணுவமா நீங்க இருக்கீங்களாடான்னு உள்நாட்டுல இன்னொரு சண்டை. இந்த 2 சண்டைக்கு நடுவுல ராணுவம் அப்படின்னு நிலைநிறுத்தணும்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன செய்யலாம்? இந்த மாரி சேட்டைய செய்வோம் அப்படிங்கிறது தான். சரி, உள்ளுக்குள்ள உள்ள விஷயங்கள மறைக்கிறக்கு பாகிஸ்தான் ராணுவம் இப்படி ஒரு திட்டம் போட்டுச்சுன்னு எடுத்துக்கலாம். ஆப்கானிஸ்தான்ல குண்டு போடுற செலவு யாரு குடுப்பா? அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல தான் அண்ணன் அமெரிக்காவோ இல்ல சீனாவோ இறங்கி விளையாண்டுருக்கார்கள். நாட்கள் செல்ல செல்ல எந்த பையன் விளையாண்டுருக்கான் அப்படிங்கிறது உறுதியாயிரும். அவர்களோட அனுமதி இல்லாமயோ, இல்ல அவர்களோட ஃபண்டிங் இல்லாமயோ ஒரு ஜெட்டும் டேக் ஆஃப் ஆகாது. வாங்கி வேணா வச்சுக்கிற தகுதி பாகிஸ்தானுக்கு ஒரு காலத்துல இருந்திருக்கும். எப்படி சம்பாத்தியத்து மூலியமா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல. இந்தியாவுக்கு எதிரா இந்தியாவ காட்டி வாங்குனது தான். ஆனா இப்ப மெயின்டனன்ஸ் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு பாகிஸ்தான யாரும் நம்பி இல்ல. $1 கூட பம்ப் ஆகாத சமயங்கள்ல இந்த மாரி வேலைகளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படியே வாய்ப்பு இருக்கு, கொஞ்சூண்டு காசு இருக்கு அப்படின்னாலும், பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் தூக்கிட்டு போயிருவார்கள். அதுலலாம் மிச்சம் வைக்கிற டைப்பே பயப்பிள்ளைக கிடையாது. அப்ப இந்த 2 பயலுகள் தான். இதுல அண்ணன் அமெரிக்காவ பொறுத்தவரையும், அங்க ஒரு கலவர பூமியா ஆச்சு அப்புட்ன்னா, ஓகே தானே! அமெரிக்காவ பொறுத்தவரையும் இன்னைக்கு நிலைமைக்கு உலகம் பூரா யுத்தத்திலே இருக்கட்டும். எனக்கு தேவையான பகுதிகள நான் நேரடியா எடுத்து, அடுத்தடுத்த மாகாணமா 51, 52 அப்படின்னு இணைச்சு போய்க்கிட்டே இருக்கேன் பார்! அப்படிங்கிற வேகத்துல ட்ரம்ப் இருக்காரு. அதே சமயம் சீனாவ பொறுத்தவரை வரதுக்கான காரணமா இருக்கலாம். காரணம் தஜிகிஸ்தான்ல ஒரு குழுவ அமெரிக்கா ரெடி பண்ணிருச்சு.
அடுத்து ஆப்கானிஸ்தான்ல இன்னொரு குழுவை ரெடி பண்ணுச்சுன்னா சீனாவுக்கு பெரும் தலைவலி. அந்த பெரும் தலைவலிக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் அப்படியே பாகிஸ்தானை நோக்கியே ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கறக்காக பாகிஸ்தானை தூண்டி விட்டு குண்டு போடு சண்டை போடு அப்படின்னு சொல்லியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த பேட்டர்னோட பின்னணி தான் அதிரடி தாக்குதல் இரவு ஆப்கானிஸ்தான்ல 4 கிராமங்கள்னு சொல்லப்படுது. 20க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்புன்னு தாலிபான் ரிப்போர்ட் பண்றார்கள். இந்த என்டையர் கூத்து நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் அஃபிஷியலா கிளைம் எடுக்கல. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, ஆச்சரியப்பட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நிஜமான வீரமோ, நிஜமான காரணமோ இந்த களத்துல இல்ல. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த காரணங்கள் படி தான் பாகிஸ்தான் நேத்து ஒரு தாக்குதல நடத்தியிருக்கு. இதுல பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு மைலேஜும் கிடைக்கப் போறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, பாகிஸ்தானுக்கு சிறப்பான சம்பவங்கள் இனிமேல் இருக்குங்கிறத நம்ம 10 நாள் முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தோம். அதுபடி நடக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.